எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம். தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ் மண்ணை தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது. அந்த வகையில் 2-3 தினங்களாக பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பதிவு செய்து வருகிறோம். தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன், இதை இதோடு விட்டுவிட வேண்டும், இதை பெரிதுபடுத்த வேண்டாம். அதுக்கு தான் இப்போ சொன்னேன். நான் இப்போ பொதுவெளியில் தான் சொல்கிறேன். நானும் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நாங்கள் பரிகாரம் தேடுவதற்கு பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. இது சங்கடத்தை தான் மேலும் மேலும் ஏற்படுத்தும். ரைட். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் பேசுகிறார். ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறார்களோ, அரசியல் தலைவர்கள் எப்படி வளர்க்குறார்களோ அப்படி தான் பேசுவாங்க. அவங்க கட்சியில் சொல்லி கொடுக்குறது அது ஒருமையில் பேசுங்க, மரியாதை இல்லாமல் பேசுங்க. அதனால் அதை பேசுகிறாரு. இல்லை, ஒரு சலசலப்பும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சில அலைகள் அடைக்கத்தான் செய்யும், அலைகள் ஓயாது, ஆனால் அடங்கிவிடும். ஆகவே இது சமுத்திரம் போன்ற கடல் போன்ற இந்தியா கூட்டணி என்பதில் சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை ஏதும் இருக்காது. ஒரு சிக்கலும் கிடையாது. பலமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். ஜனநாயகம் என்பது இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது. ஜனநாயகம் என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் வலிமையாக ஜனநாயகம் இருக்குது. ஜனநாயகம் என்னன்னா டைலாக். டைலாக்னா என்ன? பேசுறது. பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ இல்லை. அவர்களுக்குரியதை பேசுகிறாங்க. டைலாக் அது. பேச்சு உரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் பேசுகிறாங்களே கண்டி கூட்டணியில் எல்லளவும் எந்தவித பாதிப்பும் வராது. அதே போன்ற 4.5 ஆண்டுகளாக நடக்கின்ற ஆட்சி மீது ஒரு சிறிய கல் எறிந்தாலும் அதற்கு எதிர்வினை தோழமை கட்சிகள் ஆற்றும். வலிமையான பைலட் இருக்காங்க எங்க இன்ஜினை இயக்கிறதுக்கு. டெல்லியில் 2 பைலட் இருக்காங்க, ஏர்பஸ் A380 மாதிரி. ஒருத்தர் ராகுல் காந்தி, இன்னொருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே. இங்கே வலிமையான ஒரு பைலட் இருக்காரு, அவர் தான் MK ஸ்டாலின். 3 பேரும் சிறப்பாக தமிழ்நாட்டை இயக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு வெயிட் பண்ணி பார்க்குறாரு, யாராவது வருவாங்களா, காத்துட்டே இருக்காரு கதவை திறந்து வச்சுட்டு. யாரும் போக மாட்டாங்க அங்கே. அந்த விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார். இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்றும், கூட்டணி சமுத்திரம் போன்றது, சில அலைகள் வரலாம், எந்த பாதிப்பும் கூட்டணிக்கு இல்லை என்றும், பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மீது தேசிய தலைமையிடம் புகார் அளித்திருப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.